ஹலோ ஹலோக்கா, இன்னைக்கு என்ன சமையல்? புளிக்குழம்புடி. குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன். பூண்டு இல்லை, தம்பி வாங்க போயிருக்கான். சரிக்கா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. அவரோட அத்தை வழியில் ஒரு பையனுக்கு பொண்ணு தேடுறாங்களாம். சரிடி, அதுக்கு என்ன? நம்ம பாப்பாவை அந்த பையனுக்கு முடிச்சிடலாமா? நல்ல பையன்க்கா, நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என்னடி சொல்கிற? இவளே இப்போ தான் +2 முடிச்சுட்டு ரிசல்ட் இன்னைக்குன்னு இருக்கா. இப்போவே எப்படிடி கல்யாணம்? அதான் +2 முடிச்சிட்டாலக்கா, அப்புறம் என்ன? அவள் தான் பாஸ் ஆகிற அளவு தானே படிச்சிருக்கா. நல்ல இடம்க்கா, முடிச்சிடலாம். நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சம்பளம், நல்ல குடும்பம், முடிச்சிடலாம்க்கா. சரிடி, நல்ல இடம் முடிச்சிடலாம். என்ன பேசிட்டு இருக்க? அது உனக்கு தேவையில்லை, கிளம்புடா. அக்கா, அப்போ அவங்கள நாளைக்கே வர சொல்லிட்டா? வர சொல்லிடு. இப்பவே பேசினாதான் வைகாசி பிறந்தானே நிச்சயம் பண்ணி தேதி கொடுத்து சௌகரியமா இருக்கும். அப்போ சரிக்கா, நான் வைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிடி. சரிம்மா, ரிசல்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நல்லா பாஸ் ஆகிட்டா ஃபஸ்ட் டைமு. சரிம்மா, இருங்க, அம்மாட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். மோ, இந்தா ஸ்வீட்டு, உன் மாவை பாஸ் ஆகிட்டா. ஆமாம், ஏன் இங்கே உட்காந்து உடற்பரப்பு அழுதுட்டுருக்கா? அம்மா சொல்லுமா. அதுவா, அவளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதான் அழுகுறா. லூசாம்மா நீ? நம்ம வீட்லேயே ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிருக்கா. அவளை படிக்க விடாமல் கல்யாணம் நட்டுருக்கா. ஆமாடா, அவன் சுற்றி சொன்னான் நல்ல பையனு. இப்போவே முடிச்சிட்டா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை பாரு. என்ன நினச்சிட்ருக்க? இதனால் கஷ்டம் உனக்கு கம்மியாயிருண்ணா? ஆமாண்டா, பின்ன இல்லையா? அவங்க அப்பங்காரன் என்னடானா குடிச்சிட்டு வீதியில் படுத்து கிடக்கிறான். நீ என்னடானா +2ல் ஃபெயில் ஆகி 3 அட்டம்ப்ட் எழுதி இப்போ தான் பாஸ் பண்ணி காலேஜ் போயிருக்க. பொட்டக்கல்வியை படிக்க வச்சு என்ன பண்ண போகிறோம்? போடா. நம்ம குடும்பத்திலே எழுதுன தடவை பாஸ் ஆகிருக்கா. அவளை படிக்க வைக்காமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லையா? அதுக்காக என்ன செய்ய சொல்கிற? அதெல்லாம் முடியாது. இப்போவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சரி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இரு வரேன். இந்தாமா, இதை பொடி. எதுக்குடா? குழம்பு வேணுமா, ரசம் வேணுமா? எதையாவது ஊற்றுடா. எதுனாலும் பரவாயில்லல. இதை எப்படி சாப்பிட்றது? மண்ணள்ளி போட்டிருக்கியே. சாப்பிடுமா, எதை ஊற்றினாலும் சாப்பிடுன்னு சொன்னல, சாப்பிடு. அரைஞ்சிருவேன். இப்போ கோவம் வருதுல்ல? நல்லா இருக்கிற சாப்பாடில் மண்ணள்ளி போடுறதுக்கு இவ்வளோ கோவம் வருது. நல்லா படிக்கிற பிள்ளை வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற. டேய், சாப்பாடு வாழ்க்கை ஒன்றாடா. சாதாரண சோத்தில் மண்ணள்ளி போட்டதுக்கே சாப்பிட யோசிக்கிற நீ. நல்லா படிக்கிற பிள்ளை பெரிய ஆள் ஆகலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கற்றுக்கிறதுக்காச்சும் டைம் கொடுக்கலாம்ல. நான் எப்படிடா என் பொண்ணு வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுவேன்? இப்படி தான் உங்கள் அம்மா நினச்சி எங்கள் அப்பனை கட்டி கொடுத்துச்சு. நல்லா இருக்கியா நீ? இல்லை. அப்புறம் என்ன, படிக்க வைமா ப்ளீஸ். கல்யாணம் வேணும்னு மட்டும் சொல்லு, தங்கச்சி நான் படிக்க வைக்கிறேன். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கடா. நீ என்னன்னா படிக்க வைக்க சொல்கிற? அந்த பழமொழியும் உனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அந்த காலத்தில் படியளவு பூ பெண்கள் அணிச்சுக்காங்க. அடுப்பூதும் போது அந்த பூவெல்லாம் கசங்கிடக்கூடாதுன்றதுக்காக அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பூ எதற்குன்னு எழுதுனாங்க. அதை தப்பாக மருவி இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ, இந்த பழமொழிக்கு அர்த்தம் இதுதானா? சரிடா தம்பி, அவளை படிக்க வைக்கலாம். கல்யாண வயசு வந்தால் நல்ல இடமா கொடுத்துடலாம். சரிம்மா, அவளை படிக்க வச்சதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிடா மகனே. என்ன உடன்பிறப்ப சந்தோஷமா? பாஸ் பண்ணதை செலிப்ரேட் பண்ணிடலாமா?